வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வி அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற பெயர் அவங்களாம் எப்படி இருப்பாங்க, அவங்க குணம், அவங்களோட ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். இப்போது வி அப்படிங்கிற எழுத்தில் பெயர் ஆரம்பிக்குது அப்படின்னாவே அவங்க ஒரு தனித்துவமான ஆளுமை கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களோட கொஞ்சம் வித்தியாசமான ஆளாகவும் இருப்பாங்க. அப்புறம் பார்க்குறதுக்கு நல்ல கவர்ச்சியான ஒரு ஆளாக இருப்பாங்க. உடல் தோற்றமும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக இருக்கட்டும், நடவடிக்கையாக இருக்கட்டும், எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நம்பிக்கையான ஆளாக இருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு தைரியமான ஆளாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை அசால்ட்டாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெரும்பாலுமே இவங்க எல்லாமே ஒரு பகுத்தாய்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது அனலைஸ், ஒரு பிரச்சனையை என்ன எப்படி அப்படிங்கிறத எந்த ஒரு விஷயத்தையுமே பக்காவாக அனலைஸ் பண்ணக்கூடிய ஆளாகவும் புரிஞ்சுக்கிற ஆளாகவும் இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாம் எல்லாம் ஒரு விஷயத்த ஒரு தொலைநோக்கோடு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க பல கோணங்கள்லேருந்து பார்ப்பாங்க. அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணக்கூடிய ஆளாகவும் இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லாருக்கிட்டேயுமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஒரு ஆளாக இவங்க இருப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்புறம் இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறதுல ஒரு திறமையான ஆளாக இவங்க இருப்பாங்க. இன்னும் சில நேரங்களில் பார்த்திங்கனாக்கா, ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ஆளாக இவங்க இருப்பாங்க. நிறைய அன்பு, எல்லாருக்கிட்டையுமே அன்பு காட்டுற ஒரு ஆளாக இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கெல்லாம் உண்மையாக, நேர்மையாக, அர்ப்பணிப்போடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். அவங்களோட உறவு நிலையை வலுப்படுத்துறதுக்காக, ஆழப்படுத்துறதுக்காகவும் எப்பவும் ஒரு வழியை தேடக்கூடிய ஒரு ஆளாக இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட துணை அவங்ககிட்ட ரொம்ப ரொமான்டிக்காக நடந்துக்குவாங்க. நல்ல அன்போட கவனத்தோடையும் பார்த்துக்கிறதுல இவங்க ஒரு கெட்டிக்கார ஆளுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சில நேரத்தில் இவங்க ரொம்ப பிடிவாத குணம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்படி தான் அப்படிங்கிறத அவங்க அதை ஆழமாக பதிவு செய்வாங்க. அவங்களோட மனசை யாராலையும் மாற்ற முடியாது. அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்படி தான், அந்த மாதிரி ஒரு குணம் அவங்கக்கிட்ட இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதாவது நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை உருவாக்கும். சில நேரங்களில் திமிர் பிடித்தவங்க அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு இவங்களோட பிடிவாத குணம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இசை, எழுத்து, இந்த ஓவியம் இது போன்ற கலைகள்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும். அதை பார்க்குறது, ரசிக்கிறதா இருக்கும். இல்லை அதுலேயே திறமையான ஆளாகவும் இவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த வியாபாரம், அதாவது சந்தைப்படுத்தல், தெரிய வைக்கிறதுல ஒரு இயல்பான ஒரு திறமை இருக்கிற ஆளாக இவங்க எப்போவுமே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொடர்பு, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுல, வியாபாரத்துலையாக இருக்கட்டும், எதுலையாக இருக்கட்டும், ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆளாக இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உதவுகிற மனப்பான்மை, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல முன்ன உதவி செய்வாங்க. அந்தளவுக்கு ஒரு இலகிய மனசு அப்படின்னு இவங்களுக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்கள நம்புகிறவங்க கிட்ட இவங்க ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும். எல்லாரையுமே ஈக்குவலாக மதிக்கிற ஒரு ஆளாக இவங்க குணம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தன்னம்பிக்கை, அதாவது ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஆளாக இருப்பாங்க. தைரியம், மற்றவங்களோட ரொம்ப ஒரு தைரியமான ஆளாக செயல்படுவாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்கும். எந்த விஷயத்தையுமே போல்டாக தைரியமாக நின்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளாகவும், சமாளிக்கக்கூடிய ஒரு ஆளாகவுமே இவங்க எப்போவுமே இருப்பாங்க. மற்றவங்களுக்கு எதனாலே இவங்கள ரொம்ப பிடிக்கும், விரும்புவாங்க இவங்கள. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்களோட ஆட்டிடியூடு, அதாவது இவங்க நடந்துக்கிறது, இவங்க பேசுகிறது எல்லாமே ஒரு விதமான ஈர்ப்பை உண்டாக்கும். இதனாலேயே மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இவங்கள பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு கவர்ச்சியான ஆளாக இவங்க இருப்பாங்க. மொத்தத்தில் இவங்க ஒரு நல்ல சிறப்பான ஆளுமையும், குட் குவாலிட்டி, நல்ல ஒரு குவாலிட்டியான ஆளாகவும், நம்பிக்கையான ஆளாகவும் இந்த வி அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிறவங்க இருப்பாங்க. இப்போது விங்கிற எழுத்து ஆரம்பிக்கிற கேரக்டர், குணம் எல்லாம் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.